டூல்ஸ் டூல்ஸில் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கண்ட்ரோல் ஜே, இதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜே. இது வந்து இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஆரம்பத்துலேருந்து ஃபுல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நம்ம எடிட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்க, கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு தகுந்த போல் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இதில். அடுத்தபடியாக அடுத்த கஸ்டமைசேஷனே இருக்குது. கஸ்டமைசேஷனில் கமாண்டில் போனீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஷார்ட்கட் கீஸில் நீங்கள் எந்த கீஸ் வேணாலும் நீங்கள் இதை எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ வியூக்குள்ளே வந்து வயர் ஃப்ரேம், வியூவில் இருக்க வயர் ஃப்ரேம் இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட்கட் கிடையாது. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற எந்த டூல்ஸ்க்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே ஷார்ட்கட் செட் பண்ணிக்க முடியும். இப்போ சேவுக்கு கண்ட்ரோல் எஸ் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கிறோம். இது போல் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற கீஸ் வந்து நம்ம இதில் மூலமாக செட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் என்ன்றதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு கீ வேறு கீ மாற்றுறதுனாலும் மாற்றிக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது போல் டூல்ஸ், அதாவது நம்ம இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா டூல்ஸுக்கும் இது வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுறது செய்கிறது எல்லாமே வந்து இந்த டூல்ஸில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம பார்க்குற இந்த அண்டூஸ் நம்ம இங்கே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத வந்து இதில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அவ்வளோதான். டூல்ஸில் வந்து மேக்ஸிமம் இது வந்து எல்லாமே செட்டிங்ஸில் உள்ளது தான், அதனால் இது வந்து தேவையில்லை நமக்கு.